ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாந்தி சேனல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். கிடைக்காத பலன்களை கூட தரும் குலதெய்வ வழிபாடு. பெண்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை தரும் குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் உண்டு. காலம் காலமாக நம் முன்னோர்களால் வழிபட பெற்று வரும் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகே நாம் அனைத்து சுப காரியங்களையும் தொடங்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அம்மா எவ்வளவு முக்கியமோ அதேபோல் குலதெய்வ வழிபாடும் முக்கியம். குலதெய்வ வழிபாடு நம் வாழ்க்கையில் எப்போதும் துணை நின்று பல நன்மைகளை நாம் கேட்காமலேயே அருளும். உங்கள் குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டால் எவ்வளவு நன்மைகள் என்பது பற்றி பார்க்கலாம். குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். தெய்வங்களின் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம்தான். குலதெய்வம் நமக்கு எளிதில் அருளை தந்தருளும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளில் பலன்களும் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு குலதெய்வமாகவே திகழும் என்பது ஐதீகம். ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. யமன் கூட ஒருவரது குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் என்பது கூறப்படுகிறது. குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்கிறார்கள் முன்னோர்கள். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவர்கள். எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு என்கின்றன ஞான நூல்களில். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவது தான் 100% பலனை பெற்றுத்தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. மேலும் வருடத்தின் முதல் நாளன்று, அதாவது சித்திரை திருநாளின் முதல் நாளில் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி. பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்புண்டு. அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற விசேஷமான நன்னாள் என அன்று குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவது மிகச் சிறப்பு வாய்ந்தது. அன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம் குலம் சிறக்கும், குடும்பமும் மேன்மை பெறும். குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதால் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், இடையூறுகளிலிருந்து நம் குடும்பம் வம்சமும் காக்கப்படும். குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்ப வகையறாவை பொறுத்தது. அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டுமின்றி மறைந்த மூதாதையர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றன. இதனால் பித்ருக்களின் பரிபூர்ண ஆசி நமக்கு எளிதாக வந்து சேரும். கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அருகிலேயே குலதெய்வ கோயில்கள் இருக்கும். எனவே எளிதாக வழிபாடு செய்து கொள்வார்கள். பலருக்கும் குலதெய்வம் காடு, மலை, வயல்வெளி, சாலை வசதி இல்லாத இடம் என்றே இருக்கிறது. அதனால் எப்போது சென்று வர முடியாது. ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியம். வருடத்திற்கு 2 முறையாவது அவரவருடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. பொதுவாக பெண்கள் மட்டும் 2 குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான். அதாவது பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம், புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம். திருமணத்திற்கு முன்பு பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவன் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்குகின்றனர். பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாடு அவர்களை ஆண்டு முழுவதும் காப்பாற்றும். புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும். இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஒருவரது குலம் ஆள் போல் திளைத்து அருகு போல் வேறு ஊன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம், யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது என்பது 50% தான். எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள். அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள். அந்த கோயிலுக்கு முடிந்த அளவுக்கு உதவுங்கள். பூஜைகள் நடைபெறும் ஏற்பாடு செய்யுங்கள். கிராமங்களிலிருந்து வெளியேறிய நகர்ப்பகுதிகள் குடியேறியவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கலாம். அதற்காக அவர்கள் கவலைப்படுத்தவில்லை. அதற்கு ஒரு பரிகாரம் உள்ளது. உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து உங்கள் வீட்டு பாரம்பரிய முறையில் வழக்கமான வகையில் படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். எனவே பங்குனி மற்றும் சித்திரை மாத பௌர்ணமியில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். பௌர்ணமி தோறும் குலதெய்வ வழிபாட்டை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையும் பௌர்ணமி முழு நிலவு போல பிரகாசிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.